பில்லியன்ஸ் அகாடமிக்கு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஏலாதியை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சிறு பஞ்சமூலம் பத்தின வீடியோ போட்டிருக்கோம், அதை மறக்காம பாருங்க. ஏன்னா அறவிலக்கியங்கள்ல இது எல்லாமே தான் வரும். சரியா? ஸோ இப்போ ஏலாதியை பத்தி பார்க்க போறோம். ஏலாதி அப்படின்றது ஒரு 6 வகையான மருந்து பொருட்கள் சம்பந்தமானது ஏலாதி. ஸோ அந்த 6 விதமான மருந்து பொருட்களும் எப்படி மனிதர்களோட நோயை குணப்படுத்துமோ அதே மாதிரி இந்த ஏலாதி நூல்ல இருக்க ஒரு கருத்துமே உள்ள பிணியை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த ஏலாதி எழுதினது யார் அப்படின்னு கேட்டால் கனிமேதாவியார் அப்படின்றவர் எழுதியிருப்பாரு. இவரும் சிறுபஞ்சமூலத்தை எழுதின காரியாசனும் 2 பேரும் ஒரே பள்ளி மாணவர்கள். அதாவது அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, சாலைன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பேருமே ஒரே சாலை மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ ஆசிரியர் கனிமேதாவியார். இதில் இருக்க பாடல்கள் மொத்தம் 81 பாடல்கள். ஓகேவா? 81 பாடல்கள். அதில் கடவுள் வாழ்த்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 80 பாடல்கள். சரியா? கடவுள் வாழ்த்தை எடுத்துட்டோம் அப்படின்னா 80 பாடல்கள் மட்டும்தான். மொத்தமாக சேர்த்து 81 பாடல்கள் இதில் இருக்கு. ஓகேவா? இதோட பாவகை என்னன்னு பார்த்தா வெண்பா வகையை சார்ந்தது. ஓகேவா? ஸோ ஏலாதி அப்படின்னாலே ஒரு 6 வகையான மருந்து பொருட்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஏலாதின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏலம் அப்படின்றது முதல்ல வச்சு சொல்கிறதுனால அது ஏலாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், ஏலம், லவங்கம், நாககேசரம், சுக்கு, மிளகு, திப்பிலி. ஓகேவா? ஸோ ஏலம், லவங்கம், நாககேசரம், சுக்கு, மிளகு, திப்பிலி. ஸோ இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3 வச்சு தான் திரிகடுகம் வந்திருக்கும். ஆனால் அந்த 3மே எதில் வந்திருக்கு? ஏலாதியில் வந்திருக்கு. சரியா? ஸோ நாககேசரம் அப்படின்றது சிறுநாவர் பூ கூட சொல்லுவாங்க. நாககேசரம்க்கு இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா சிறுநாவர் பூ. ஓகேவா? நாககேசரம் அப்படின்றது சிறுநாவர் பூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் 6 மருந்து பொருட்கள் சேர்ந்து உடல் நோயை தீர்ப்பது போன்று இந்நூலின் உள்ள ஒவ்வொரு பாடல் கூறும் 6 கருத்துக்களும் மனிதனின் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும். சரியா? ஸோ இந்த 6 மருந்து பொருட்களுமே எப்படி ஒரு நோயை குணப்படுத்துகிற மாதிரி, அதே மாதிரி இதில் இருக்க ஒரு 6 கருத்துக்களுமே மனிதர்களை ரொம்ப உறுதிப்படுத்தும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? இவர் எழுதின இந்த கனிமேதாவியார் எழுதின இன்னொரு நூல் பார்த்தீங்க அப்படின்னா திணைமாலை 150. இவர் எழுதிய மற்றொரு நூல் திணைமாலை 150. ஓகேவா? 17 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கிற ஆசிரியர்கள்ல 2 நூல் எழுதினது இவர் மட்டும்தான். ஓகேவா? ஸோ திணைமாலை 150 யார் எழுதுனாங்கன்னு கூட கேட்பாங்க. ஸோ கனிமேதாவியார். ஓகேவா? இதுல உணவு கொடுத்த ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடல்கள். அதாவது இந்த திணைமாலை 150 அப்படின்றது யார் ஒருத்தவங்க அடுத்தவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் கொடுத்து உதவி பண்றாங்களோ அவங்கள பத்தி பாடுறது தான் இந்த திணைமாலை 150 அப்படின்ற பாடல். சரியா? இதுல நூல் கூறும் உடலின் 6 வகை தொழில். ஸோ இந்த உடல் பண்ணக்கூடிய ஒரு 6 வகையான தொழில் என்ன அப்படின்னா, எடுத்தல், முடத்தல், நிமிர்தல், நிலைத்தல், படுத்தல், ஆடல். ஓகேவா? ஸோ உடல் அதாவது உடலோட அசைவுகள். ஓகேவா? உடல் செய்யக்கூடிய வேலை தொழில்னு சொல்லுவாங்க. அது மொத்தம் 6 சொல்லியிருக்காங்க. எடுத்தல், முடக்கல், நிமிர்தல், நிலைத்தல், படுத்தல், ஆடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்ம இது ஏலாதி பத்தின ஒரு பொதுவான கருத்து. சரியா? இப்போ ஸ்கூல் புக், நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல தான் இது கொடுத்துருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் பெருசாக எதுவும் இருக்காது. பட் 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் நமக்கு ஏலாதி பற்றின ஒரு பாடலும் அதுக்கான கருத்தும் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன கருத்து கொடுத்துருக்காங்க ஏலாதியை பற்றி அப்படின்னா, 3ஆவதாக அமைந்தது ஏலாதி. சரியா? ஸோ என்னன்னா திரிகடுகம், சிறுபஞ்சமூலம் இதெல்லாம் வருது. இதெல்லாமே மருந்து சார்ந்த ஒரு நூல். அதாவது மருந்த உவமையாக வச்சுட்டு அதுக்கு பொருளாக மனிதனோட பிணியை போக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள பிணியை போக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் 3ஆவதாக வச்சு சொல்கிற நூல் எதுன்னு கேட்டால் ஏலாதி. இதில் ஏலம், லவங்கப்பட்டை அதாவது லவங்கம், நாககேசரம், மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகிய 6ம் கலந்த மருந்து உடலுக்கு உறுதி சேர்ப்பது போல. ஓகேவா? நம்ம முன்னாடி சொன்னதே தான். உறுதி சேர்ப்பது போல செய்யுள்தோறும் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் 6 கருத்துக்களை கொண்டதால் இந்நூல் ஏலாதி அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதுல 80 வெண்பாக்களை கொண்ட இந்நூலை இயற்றியவர் கனிமேதாவியார். ஓகேவா?
அது வந்துட்டு நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பழைய புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பாடல், ஏலாதி பாடல். இது வந்து 59வது பாடல். ஏலாதி அப்படின்ற நூல்லேருந்து 59வது பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஓகேவா? இந்த பாடல் ஒரு லைனுமே முக்கியம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இப்போலாம் எப்படி கேட்குறாங்க, ஒரு லைனை கொடுத்துட்டு இது எந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்க, எந்த நூல்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ பாடல் வரிகளை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது எழுதினது யார்? கனிமேதாவியார். இதுக்கான பொருள்: பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்களுக்கெல்லாம் போற்றும்படி வாழ்வான். ஸோ யாரை பற்றி சொல்லியிருக்காங்க? மன்னனை பற்றி சொல்லியிருக்காங்க. மன்னன் அப்படின்றவன் எப்படி இருக்கணுமா? பிறருக்கு பணிந்து, முதல்ல வந்து மற்றவங்களுக்கு பணியை கற்றுக்கணும். அதாவது நீ வந்துட்டு ஒரு தலை நிமிர்ந்து ஒரு இடத்துல வாழணும் அப்படின்னு நினச்சேன்னா முதல்ல தலை குனிந்து பணிந்து இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான், பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர், நல்ல வழியில் நடக்கணும். ஃபஸ்ட்டு அடுத்தவங்களுக்கு பணிந்து இருக்கணும், அதே மாதிரி நல்ல வழியில் நடக்கணும், அதே மாதிரி மாண்புடைய சான்றோர். சான்றோர் அப்படின்றவங்க வயதில் மூத்தவங்க கிடையாது, நிறைய ஒரு அனுபவம் அறிவுமிக்க ஒரு மனிதனை தான் வந்துட்டு சான்றோர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும். ஸோ ஒரு மன்னன் அப்படின்றது வெறும் பணிந்து நல்ல வழியில் நடந்து சான்றோரை பின்பற்றணும் அதை மட்டும் இருந்தால் போதுமான்னு கேட்டால் பத்தாது. நல்ல நூல், நுண்ணறிவு உள்ள நூல்களையும் படிக்கணும். அவை நவிலும் வண்ணம் வாழும். ஸோ நூல்களை படித்ததோடு இல்லாமல் படிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுறாம அந்த நூல்கள்ல இருந்து நல்ல கருத்துக்களை எடுத்து அதை சொல்கிறபடி அதை வந்து வாழணும். சரியா? ஸோ பழியில்லா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான். அப்படி ஒரு மன்னன் வாழ்கிறான் அப்படின்னா ஸோ அவனை வந்து என்னது வரலாறு எல்லாத்துலேயுமே வந்து அவனை பற்றி படிப்போம். சரியா? ஸோ நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான், எல்லா நூல்களுமே போற்றும்படி வாழ்வான். சரியா? ஸோ இப்போ சொற்பொருள் பார்க்கலாம். வணங்கி அப்படின்னா என்ன? பணிந்து. மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர் அப்படின்னு அர்த்தம். சரியா? மாண்டார் அப்படின்னா ஸோ நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள். நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து. சரியா? அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். தெரியும் உங்களுக்கு. இவருக்கு கனிமேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. ஸோ இந்த கனிமேதாவியார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அதாவது ஒரு யூகத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கணிதமும் கனிமேதாவியார் அப்படின்றது கணிதத்தை வந்துட்டு ஒரு அதிகமாக கணிதம் இல்லைன்னா ஜோதிடம் இதெல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? மேதாவி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெயராகவும் இவருக்கு இருந்திருக்கலாம். ஸோ இவருக்கு கனிமேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். சரி, இந்த அறநூல்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆசிரியர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் எந்த சமயத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. சரியா? ஸோ சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். இவரோட காலம் வந்து என்னது? 5ஆம் நூற்றாண்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். ஓகேவா? ஸோ ஆசிரியர் குறிப்பில் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நூற்குறிப்பு. இந்த ஏலாதியை வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஏலாதியும் ஒன்று. இந்நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஓகேவா? ஸோ 81 வெண்பாக்களை கொண்டது, இதுவும் முக்கியம். ஓகேவா? 4 அடிகளில் 6 கருத்துக்களை இந்நூல் நவில்கிறது. ஸோ 4 அடி 6 கருத்து அப்படின்னு கேட்டாலே ஏலாதி. சரியா? 4 அடியில் 6 கருத்துக்களை வந்து சொல்லுது. சரியா? இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ. ஸோ சிறுநாவற்பூ இங்கே கொடுத்துருக்காங்களா ஓல்டு புக்கில்? நமக்கு அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க?
நாககேசரம் கொடுத்துருந்தாங்க. சரியா, அதில் நாககேசரம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாககேசரம்னாலும் சிறுநாவர் பூனாலும் ஒன்று தான். சரியா, இப்போ ஆப்ஷனில் ஏலம் இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே சிறுநாவர் பூக்கு பதிலாக இது நாககேசரம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்பது பெயர். இம்மருந்து உண்ணுபவரின் உடற்பிணியை போக்கும். அதுபோல இந்நூலின் நற்கருத்துகள் கற்போரின் அறியாமையை அகற்றும். ஓகேவா, இந்நூலின் 59, ஸோ 59வது பாடல் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுதான் ஏலாதி. அடுத்தது நம்ம ஏலாதியிலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள். மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் என்னென்னது? திரிகடுகம், ஏலாதி தான் கரெக்டான ஆன்சர். சரியா, திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலியை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஏலாதி ஏலம் லவங்கம் சிறுநாவர் பூ சுக்கு மிளகு திப்பிலி இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. சரியா, அடுத்தது கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் கேட்டாங்களா? ஸோ அவர் சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகேவா, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன்னா இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி படிச்சிடணும். படித்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ அந்த ஒரு டாப்பிக்கை வச்சு நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அந்த டாபிக் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துடும். சரியா, ஸோ ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஏலாதி அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகே, 14 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது? ஏலாதி. ஓகே, அடுத்து நூல் அதற்கான ஆசிரியரை வந்து பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. சிறுபஞ்சமூலம் யார் எழுதினாங்க? காரியாசன் எழுதியிருக்காரு. ஓகேவா, திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர், பழமொழி 400 முன்றுரை அரையனார், ஏலாதி கனிமேதாவியார். ஓகே, அடுத்தது பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம் இது மூணுமே வந்துட்டு மருந்து சார்ந்த நூல். ஓகேவா, அதாவது மருந்த உவமையா வச்சுட்டு நமக்கு மனிதர்களோட உள்ள கருத்தை போக்குறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல ஆசார கோவை அப்படின்றது பொருந்தாத ஒன்று. ஓகே, அடுத்து ஏலாதி டேஷ் நூல்களில் ஒன்று. ஏலாதி என்ன நூல் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல். ஏலாதி அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது. மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள். மறுபடியும் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. திரிகடுகம், ஏலாதி தான் வந்து சரியான விடை. பாருங்க, நுணங்கிய நூல் நோக்கி இழையா. இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, நுணங்கினா என்னது? நுண்ணறிவு. ஓகேவா, நுணங்கி நூல் நோக்கி இழையா. ஸோ நுணங்கி அப்படின்றது நுண்ணறிவு. இப்பதானே பார்த்தோம் அந்த பாடல். ஏலாதி டேஷ் வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஏலாதி எத்தனை வெண்பாக்கள் அப்படின்னா 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஓகேவா, ஸோ 81 வெண்பா ஓல்டு புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அடுத்தது ஏலாதி பற்றி கூறும் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? ஸோ பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அரை இலக்கியம் ஏலாதி. இது கரெக்ட். சரியா, அடுத்தது ஏலாதி நூல் தற்சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் உட்பட 100 செயல்களை கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயே இது தப்பு. சரியா, 100 செயல்கள் கிடையாது, 81 செயல்கள் வரும். ஸோ இது இங்கே தப்பு. ஓகே, அடுத்தது பாருங்க, ஏலக்காய். இது வந்து ஆப்ஷன் 3. ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு மிளகு திப்பிலி என்னும் 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணியை போக்கி நலம் செய்யும். சரியா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் மட்டும் தான் கரெக்ட். சரியா, அடுத்தது பொறுத்துக. அடுத்ததா பொறுத்துக. ஓகேவா, களவழி 40 அப்படின்றது புறப்பொருள் பற்றிய கருத்தை வந்து சொல்லும். முதுமொழி காஞ்சி அப்படின்றது நிலையாமை, மனிதர்களோட நிலையாமையை பற்றி சொல்லுது. நாலடியாருக்கு இன்னொரு பேர் என்னது? வேளாண் வேதம். ஏலாதி அப்படின்னா 6 மருந்து பொருட்களை பற்றி சொல்லுது. ஸோ ஏலாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 6 மருந்து பொருட்களை வச்சு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 4 அடியில் 6 கருத்துக்களை வச்சு சொல்கிறது தான் வந்துட்டு ஏலாதி. ஓகே, இதை கனிமேதாவியர் வந்து எழுதியிருக்காரு. இதில் 81 பாடல்கள் இருக்குது, 81 வெண்பாக்களால் இது செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ காரியாசனும் கனிமேதாவியாரும் வந்துட்டு ஒரே பள்ளி மாணவர்கள். அந்த பாடல் வந்துட்டு மன்னனை பற்றி சொல்லுது. எல்லாமே
இயலாது அப்படின்னா முதல்ல அது எந்த ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஓல்டு புக்கா நியூ புக்கா தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.